அரோனா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல் அரோனாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த டேர்ட்டல்லாம் நம்ம வாங்கிட்டு போனோம்னா நம்மளை உள்ள தள்ளி லாடம் கட்டுவாங்க. பட் நம்ம பார்க்கறதோட போயிடலாம். ஆனால் நிறைய பேர் இதை வாங்குறாங்க. பேக்கெட்லலாம் கூட டேர்ட்டில் போட்டு விற்கிறாங்க. நம்ம ஊரில் கப்பீஸு மாலிஸ் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே டேர்ட்டிலே போடுறாங்க. இதுனா ஃபிஷ்ஷு இலை மாதிரி இருக்குது, லீஃப் மாதிரி இருக்குது, நீந்திட்டு போகுது. டே என்னடா வச்சுருக்கீங்க, புதுசு புதுசாக இருக்குது. அரோனா லவர்ஸ்லாம் செம்ம பிளேஸ், கம்மியாக வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் நீங்கள் நம்ம ஊரில் வாங்கினீங்கன்னா 5-6 மடங்கு எக்ஸ்ட்ரா விற்பாங்க. ஸோ அரோனா லவர்ஸ் கண்டிப்பாக இந்த மார்க்கெட் விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் மார்க்கெட். கைஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் ஆக்சுவலாக ஷார்க் மாதிரியே இருக்காங்க. இப்போ ஷார்க்கா இல்லை என்னன்னே தெரிலங்க. இங்கே பாருங்கள். ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட் டு சாக் வீக்கெண்ட் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம். இந்த வீக்கெண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சண்டேல மட்டும் தான் அவைலபிள். இங்கே மார்னிங் 10 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உள்ளே போய் மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க என் கூட போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ மெயினாக இந்த வீக்கெண்ட் மார்க்கெட்டில் நம்ம வந்து நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு எந்த கடை ஓகேன்னு அங்கே வாங்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய திங்ஸ்லாம் இருக்குங்க. டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்து பழகிடாத திங்ஸ் இருக்குது. பெட் ஜோன்ஸ் இருக்குது, அப்புறம் அக்வேரியம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் பிரிட்ஜ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் கிராஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குங்க. ஃபுல் ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 7-8 லேயர் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு, ஃபுட்டுக்கு, அக்சசரிஸ்க்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். மெயினாக எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா? சண்டே செம்ம டிராஃபிக்ங்க. வரேன், தெரியுதுங்களா? இந்த அளவு டிராஃபிக்கு. எப்படியே தட்டு மாதிரி வந்தாச்சு. இங்கே ஃபர்னிச்சர் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் எல்லா அக்சசரியும் இருக்குது. டூரிசம்க்கு ரிலேட்டடான எல்லா அக்சசரிஸும் இருக்குங்க. பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? நிறைய பேர் நம்ம அக்வேரியம் லவர்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. நாட் ஜஸ்ட் அக்வேரியம் லவர்ஸ், பெட் லவர்ஸ் கூட நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. பெட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். எஸ்பெஷலி அக்வேரியமுக்காக தான் நம்ம மெயினாக இங்கே வந்தது. இங்கே வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் அக்வேரியம் மார்க்கெட் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மார்க்கெட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய வீடியோ வந்து இதை பற்றி நான் போட்டிருப்பேன். உள்ளே போய் பார்க்கலாம் எந்த மாதிரியான அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள். ஸோ வாங்க போயிடலாம். ஸோ இது நார்மலாக உள்ளே இறங்கி வரும்போது நம்ம லிட்ரலி இது ஒரு சத்யா பஜார் மாதிரி தான் இருக்குது. அந்த பஜாருக்குள்ளே அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸ் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. ப்ரைஸ் எல்லாமே இங்கே பார்கெயின் பண்ணி தாங்க வாங்கணும். ஜஸ்ட் லைக் தட்னு அப்படியே வாங்க முடியாது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே எல்லாமே அதிகமாக தான் விற்பாங்க. நான் ஆக்சுவலாக என்ன ஒரு 2 பேர் இங்கே சீட் பண்ணிட்டாங்க இந்த சென்ஸ். நான் விலை கேட்டு அதை பார்கெயின் பண்ணாமல் வாங்கிட்டேன். என்னை சீட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து உண்மையிலே எல்லாமே எண்ட் டு எண்ட் கிடைக்குங்க. இங்க கிடைக்காது எதுவுமே கிடையாது வேர்ல்டுல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பக்காவான மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்ல அவ்வளோ பேர் வந்து கூடிட்டே இருப்பாங்க. ஆனா வெயில் பொழக்குது. தாய்லாந்து இவ்வளோ வெயில் அடிக்கும்ன்றது யாருக்குமே தெரியல. அவ்வளோ அனல் கக்குது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஷாப்லாம் பார்க்க முடியுது. இந்த மசாஜ் சென்டர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. தாய்லாந்தில் எங்கே போனாலும் இருக்கும். அந்த அக்சசரிஸ், மொபைல் அக்சசரிஸ்லாம் வேற லெவல். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பேகு, அப்புறம் விமென்ஸ்க்கான அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. அப்பேரல்ஸ் முதற்கொண்டு ஏகப்பட்டது விற்றுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், ஏகப்பட்ட கீ செயின்ஸு, பூக்கள் ரிலேட்டடான ஸ்டப்ஸும் இருக்குது. ஏகப்பட்டது உங்களுக்கு வந்து 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மார்க்கெட் உள்ள என்ட்ரான உடனே ஏகப்பட்ட ஃபிஷ்ஸ் இருந்தது. ஆனால் எந்த மாதிரி ஃபிஷ்னா சாப்பிட்ற ஃபிஷ்ஷஸ், ஓகேங்களா? அதுதான் இருந்தது. நம்ம தேடி வந்தது அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ். ஸோ நம்ம அக்வேரியம் ஃபிஷ் ஷாப் உள்ள என்ட்ராகும். இதுதான் அந்த ஃபார்முக்கான வழி. உள்ள என்ட்ராகும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பீட்டா ஃபிஷ்ஷஸ். இதெல்லாம் பாருங்கள், டிராகன் மாதிரி இருக்குங்க. அப்பா, அவ்வளோ சூப்பரான ஒரு பீட்டா ஃபிஷ்ஷஸ்ஸு. உள்ள பாருங்கள், இவங்க அப்படியே இந்த ஆல்மண்ட் லீஃபை போட்டு அந்த பீட்டா ஃபிஷ்ஷுக்கு டிஃப்ரெண்ட் கலரை கொடுக்குறாங்க. பார்த்த உடனே என்னடா இவ்வளோ கலரில் பீட்டா ஃபிஷ்ஷா அப்படின்ற மாதிரி தோணுது.
எல்லாமே 5 பாட்டு 10 பாட்டு 15 பாட்டு தாங்க. இவங்க ஃபோன் நம்பர் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அக்சசரிஸ் ஷாப்பு. இந்த அக்சசரிஸ் ஷாப்பில் நிறைய அக்சசரிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் டேங்க்கு பாருங்க, நான் சொல்லவே முடியல, அவ்வளோ அழகான டேங்க்கு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி டேங்க்லாம் நம்ம ஊருக்கு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த க்ளூவே இல்லாத மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஃபிஷ்ஷஸ் கூட உங்களுக்கு இந்த பிளான்ஸும் வித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு, அதோட அக்சசரிஸு, ஃபுட்டு, டேங்க்கு, இந்த மாதிரி மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் பெட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எந்த ஃப்ரைனே தெரில. மேபி இது பேரட், ரெட் பேரட்டோட ஃப்ரைங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேனிலாம் வளர்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்டட் டேங்க்கு தேவையான உங்களுக்கு எல்லாமே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரான் ஃபிஷ்ஷை படுக்க வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கோழி ஃபிஷ்லாம் நம்ம ஊரில் பேரே பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 100 ரூபா, 25 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க. ஆனால் இங்கெல்லாம் 10 ரூபா 20 ரூபாய்க்கே கிடைக்குது பேர்லாம். அதே மாதிரி பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய பேக்கிங்கு, செமையாக அந்த ஆக்சிஜன்லாம் ஃபில் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் இருக்குது, மாலி இருக்குது, கப்பி இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஏராளம். அது மட்டும் இல்லாமல் இது உள்ள பெட் ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி ஃபார் பேர்ட்ஸ் அதிகமாக இருந்தது. பேர்ட்ஸுக்கான நிறைய பெட் லவர்ஸ் இங்கே வராங்க, வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. பஜ்ஜீஸு, அதே மாதிரி கண்ணூர் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸோட்டிக் பேர்டே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த ஊரில் அலோவ் பண்ணுறாங்க, நம்ம ஊரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சூப்பராக இருந்தது இந்த மாதிரி இடமும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்ஸ்டர்ஸு, அப்புறம் இங்கே பாருங்கள் கண்ணூர், பைனாப்பிள் கண்ணூரா, ஆமாம், அதோட சிக்ஸ்லாம் இருக்குது, நிறைய சிக்ஸ். இது பாருங்கள் பஜ்ஜீஸ் பாருங்கள், ஆஸ்திரேலியன் பஜ்ஜீஸு, இது மாதிரிலாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரேபிட்டு, இதெல்லாம் வந்து கினியா பிட்ஸு, நிறைய வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம வளர்க்குற பெட்ஸ் தான். இன்னொரு செக்ஷன் இருக்குது எக்ஸோடிக் பெட்ஸ்லாம், அந்த சைடு நான் உங்களுக்கு போய் அப்புறமா காட்டுறேன். பட் நம்ம இதை ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் பேபி ஆம்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. சுகர் கிளைடர் எப்படி படுத்துட்டு இருக்கான் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தானுங்க பார்க்க. ஆனால் ரேட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஊர்லாம் சுகர் கிளைடர்லாம் கண்டிப்பாக 7 ரூபா 8 ரூபா, சில 15,000லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் அழகாக ஒருத்தன் உட்காந்துருக்கான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஆம்ஸ்டர்லாம். இதுக்கு என்ன பேர்னா ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நம்ம கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். ஸோ இந்த இடம் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து பாக்கெட்டில் வந்துருந்தாங்க. இங்கே பாருங்கள் கப்பீஸ், இவ்வளோ குவாலிட்டியாக கப்பி வந்து நான் பார்த்ததே கிடையாது கைஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கப்பிலாம், மஸ்ட்டு விசிட்டுங்க. இங்கே பாருங்கள் ஆமைகள்லாம் போட்டு வைக்கிறாங்க, டேர்ட்டில்லாம் இருக்குது. நிறைய பேர் டேர்ட்டில் லவர்ஸ் இருக்கீங்க, டேர்ட்டில்ஸ் வாங்கி வைக்கணும்னா வரணும்னா இங்கே தான். ஆனால் நம்ம ஊரில் வாங்கிட்டு போனீங்கன்னா கஸ்டம்ஸில் பிடிச்சி ரிவிட் அடிப்பாங்க. ஸோ பார்த்து தான் இதெல்லாம் வாங்கணும். இவங்க ஊரில் இதெல்லாம் சகஜம், நம்ம ஊரில் இதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைடிங் ஸ்பாட்டுக்கான எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய பேர் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் விற்கிறாங்க. எவ்வளோ கேர்ஃபுல்லாக விற்கிறாங்க, எவ்வளோ பெரிய பேக்கெட் போட்டு மேலே ஷெட்டு போட்டு வெயிலில் படாமல் அவ்வளோ அழகாக விற்றுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு அதை வந்து பக்கா வச்சுருக்காங்க. லாப்ஸ்டர்லாம் பாருங்களேன், லாப்ஸ்டர்லாம் இதில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இப்படி தான் போட்டிருக்காங்க சில பேர். ரேட்டெல்லாம் பார்த்தீங்களா, 15 பேரு 200 பாட்டான். ஐயோ வேறு லெவலு. பீட்டாலாம் வந்து 5 பாட்டிலேருந்து பார்க்குறேன். 5 பாட்னா நம்ம ஊர் பணத்துக்கு 12,000 ரூபாங்க. மேக்ஸிமம் 13 ரூபா 14 ரூபா வரும், அவ்வளோதாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இதோட சிட்லெட் பேர் வந்து 200 ரூபா போட்டிருக்காங்க. பேர் கிடையாது ஆக்சுவலாக, அதில் பார்த்தீங்கன்னா 10 கிட்ட இருக்குது. இது வந்து 350 பாட்ஸ். இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேர் இருக்குது, நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்ததுங்க. இந்த மாதிரி கடைகள் வந்து நம்ம ஊரில் கொளத்தூர் மார்க்கெட் இதெல்லாம் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ எவ்வளோ அலைண்டாக ப்ராப்பராக அதுக்கு வந்து மேலே ஷெட்டெல்லாம் போட்டு வெயில் படாத அளவுக்கு இது உள்ளே வந்தோடனே வெயிலே தெரியல, அந்தளவு வந்து சில்னஸாக இருந்தது. ஸோ பீட்டா ஃபிஷ்ஷஸ்க்கு தாய்லாந்தில் இவ்வளோ கூட்டமா அப்படின்றது நான் அன்னி தான் பார்த்தேன். அவ்வளோ பேர் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் பீட்டாஸ் எல்லா கடையிலையுமே இருக்குது பீட்டாஸ். ஸோ இங்கே பாருங்கள் இந்த டேர்ட்டில்லாம் நம்ம வாங்கிட்டு போனோம்னா நம்மளை உள்ள தள்ளி லாடம் கட்டுவாங்க. பட் நம்ம பார்க்குறதோட போயிடலாம். ஆனால் நிறைய பேர் இதை வாங்குறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டேர்ட்டில்லாம். இதுக்கான ஃபுட்டு கூட இங்கே விற்கிறாங்க. ஃபுட்டு, டேங்க்கு, அதோட கேஜஸ்லாம். அதாவது இப்போ டேர்ட்டில்லாம் 2 இடத்துல இருக்கும்ல, நீர்லையும் நிலத்துலையும். அதனால் இங்கே பாருங்கள்
பாக்கெட்லலாம் கூட டர்ட்டில் போட்டு விற்கிறாங்க. நம்ம ஊரில் கப்பீஸு மாலிஸ் தான் போடுவாங்க, ஆனால் இங்கே டர்ட்டிலே போடுறாங்க. டர்ட்டில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷஸ்லாம் அதெல்லாமே போட்டிருக்காங்க. ஷாப்ஸ்லாம் இப்போ பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இந்த டப்புலாம் பாருங்கள், ஒருத்தர் ஒரு டப்பில் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குப்பா. இவ்வளோ குவாலிட்டியா? இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ குவாலிட்டி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்குது. அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது. இங்கே பாருங்கள் கைஸ். ஓ ஐயோ வேற லெவல். இந்த ப்ளூ கலரில் ஒரு கபி பார்த்தேன், அல்டிமேட்டுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நத்தை. ஐயோ நத்தையெல்லாம் வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் பிளான்ட் டேங்க்கு போடுவாங்க. சூப்பராக இருக்கும் பிளான்ட் டேங்கில் போட்டால். லாப்ஸ்டரு இவனை போட்டால் தின்றுவான். பிளான்ட் டேங்கே இவனை போடக்கூடாது. இவனை வந்து நார்மலான ஒரு டெசர்டட் டேங்க்கில் தான் போடணும் லாப்ஸ்டர்லாம். அப்பா லாப்ஸ்டர்லாம் ரொம்ப ரேட்டு கம்மி. நம்ம ஊரில் 150 ரூபா 200 ரூபா 300 ரூபான்னு விற்கிறாங்க. ஐயோ ஏப்பா இந்த மாதிரிலாம் அவ்வளோ விற்கிறீங்க? இங்கே பாருங்கள் கைஸ், பாருங்கள், சொன்னால் நம்பவா போகிறீங்க. பெட்ஸு பாருங்கள், நிறைய பெட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சங்கரான் ஃபெஸ்டிவல் அதாவது நம்ம ஊரில் இந்த சித்திரை திருவிழா மாதிரி இங்கேயும் வந்து ஒரு திருவிழா. அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய ஷாப்ஸ் மூடிட்டாங்க. பட் இருக்கிற ஷாப் மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ எக்ஸோட்டிக்காக இருக்குது. ஐயோ இந்த பெட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆமைகளை வச்சுட்டு பயங்கரமாக ஷோ காட்டிகிட்டு இருந்தானுங்க. நிறைய பேர் வந்து ஆமை வாங்குறாங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க தெரியுங்களா. வாவ் பாக்கெட் ஃபிஷ்ஷஸ் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அக்சசரி ஷாப்பும் இருக்குது. இந்த அக்சசரி ஷாப்பில் ஏகப்பட்ட அக்சசரிஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன குட்டியாக இருக்குது பாருங்கள். ஐயோ எல்லோ கலரு ஒயிட் கலரு வேற லெவல். இங்கே கோல்டு ஃபிஷ்லாம் பாருங்கள் தரமாக இருக்குது. தரம் உலக தரங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இது பிளாக் ஒராண்டா மாதிரி இருக்குது. அல்டிமேட். ஐயோ இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து கோய் கார்ப்பு நிறைய வச்சுருக்காங்க. இதுனா ஃபிஷ்ஷு இலை மாதிரி இருக்குது, லீஃப் மாதிரி இருக்குது, நீந்திட்டு போகுது. டே என்னடா வச்சுருக்கீங்க, புதுசாக இருக்குது. இது கூட இங்கே சைடு பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தா ஸ்கார்பியன் மாதிரி இருக்கு, ஆனால் லாப்ஸ்டர் தான் அது. இவங்க வந்து எக்ஸோட்டிக்காக ஒரு கடையில் நத்தை மட்டுமே வித்துட்ருக்கானுங்க. இந்த கடையில் நத்தை, நண்டு, அப்புறம் லாப்ஸ்டரு, அப்புறம் நத்தையிலே நிறைய வெரைட்டி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க, டர்ட்டில்லே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. லாப்ஸ்டர் பாருங்கள் எப்படி பிடிக்கிறாங்க. இது வந்து வலையில் பிடிச்சா மாட்டிடாது. ஆக்சுவலாக அதோட கொடுகு வந்து அப்படியே மாட்டிக்கும். பட் இருந்தாலும் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற அக்சசரிஸ் தான். எப்படியெல்லாம் மாறி இருக்காங்க. நம்ம இன்னும் அந்த புத்தா சிலையை மட்டும் வச்சுட்ருக்கோம். இங்கே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். என்ன பண்ணுறது. ஓகே இதெல்லாம் நம்ம ஊர்லேயே மோஸ்ட்லி இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து அக்வேரியத்தில் வைக்கிறதுக்கு பிடிக்காதுங்க. ஒன்று நேச்சராக வைக்கணும், இல்லைனா வைக்கக்கூடாது. அப்படியே ஹைடிங் ஸ்பாட் மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கான பாட்லாம் இருக்கும், அது மாதிரி வாங்கி வச்சிடலாம். இது என்ன மாதிரி அழகு கொடுக்குன்றது எனக்கு தெரியல. என்னை பார்த்தா இது அழகெல்லாம் கொடுக்காது டேங்க்குள்ளே வச்சா. நான் பார்க்கும்போது இது ஒரு இதுவாக தான் தெரியும். ஆனால் இது இந்த ட்ரீ மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அழகாக இருக்கும். இந்த ட்ரீ ஒரு ராக் மேலே ட்ரீ இருந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அது கொஞ்சம் அழகாக இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு பிளான்ட் டேங்க் செட்டப் மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் இந்த ஷிப்பு மாதிரிலாம் வச்சுருக்காங்களே, இதெல்லாம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் ரேட்லாம் ரொம்ப கம்மி. இங்கே பாருங்க அக்சசரிஸ் மார்க்கெட்டு. இங்கே பாருங்க, ஐயோ அதுக்கு ஆப்போசிட்லேயே விற்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு பீட்டாஸ் இல்லாத எந்த ஷாப்பையும் நீங்கள் பார்க்க முடியாது. பீட்டாஸ் தாய்லாந்து மக்களோட ஃபேவரட்டான ஃபிஷ்ஷு. ஆனால் கலர் தண்ணி பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அழுக்கு தண்ணின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து அவங்க வந்து கண்டிஷனிங் பண்ணி அதில் இந்த ஆல்மண்டோட லீஃபை போட்டு எடுக்கிறது. சில இதில் மெடிசன்லாம் போடுறாங்க. எதுக்காகனா அவங்க வாங்கிட்டு போகிற இது வந்து கொஞ்சம் அடிபடாமல் இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்க கைஸ், வார்ம்ஸு, லைவ் வார்ம்ஸ் வந்து ஃபீட் பண்ணலாம் அரோனாக்கு. அதுக்காக லைவ் வார்ம்ஸே இங்கே விற்கிறாங்க. ஐயோ சூப்பரு. இங்கே பாருங்க, இதெல்லாம் 100 பாட்டுங்க. உள்ளுக்குள்ள தொட்டியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குங்க ஃபிஷ்ஷு. அதாவது அதுக்கான என்விரான்மெண்ட்டை அழகாக கொடுத்துருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க தொட்டியெல்லாம். இவ்வளோ க்ளீனாக நம்ம தொட்டியை நம்ம பார்க்கவே முடியாது. எங்கே பிளாக்கோவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளாக்கோ வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு ஆல்பினோ, அரோனா பாருங்கள். நம்ம ஊர்லலாம் சில்வர் கலர் தான், இங்கே எல்லா கலர்லேயும் இருக்குது. ஸோ கைஸ் இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே அக்வேரியம் லவர்ஸுக்கு செம மார்க்கெட்டுங்க.
நம்ம குளத்தூர் மார்க்கெட் மாதிரி டபுள் சைஸில் இருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறேன், அவ்வளோ கடைகள். அரோனா லவர்ஸ்லாம் செம்ம பிளேஸு, கம்மியாக வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் நீங்கள் நம்ம ஊரில் வாங்கினீங்கன்னா 5-6 மடங்கு எக்ஸ்ட்ரா விற்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா அழகாக ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சர்டிஃபிகேட்டோடு கொடுப்பாங்க, இமிக்ரேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே வர முடியாதவங்க நீங்கள் காட்டலாங்க. அரோனா பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல் அரோனாங்க. வாவ், இது அதை விட பியூட்டிஃபுல். ஸோ அரோனா லவர்ஸ் கண்டிப்பாக இந்த மார்க்கெட் விசிட் பண்ணுங்கள். ஸோ வெரி குட் மார்க்கெட். அப்பா எப்படி இருக்கு பாருங்க இந்த அரோனாலாம். இந்த அரோனாஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன்? சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். இந்த அரோனாஸ்லாம் அங்கேருந்து பண்ணுறாங்களா இல்லை இவனுங்களே கூட பண்ணுவானுங்க ஆக்சுவலாக. பேரட் ஃபிஷ்ஷஸ், பேரட் வந்து அரோனா கூட போதுங்க. ஃபீடிங் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு கொடுத்துருக்காங்க சைடில். செஞ்சு பாருங்கள் அரோனா. அரோனா பாருங்கள், பேரட் ஃபிஷ்ஷஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது இவ்வளோ பெரிய வாய் கிடையாது இது சாப்பிட்றதுக்கு. ஏன் டீசென்ட்டாக எல்லாமே நம்ம பார்க்க முடியாது. இவ்வளோ குவாலிட்டியாக நம்ம அரோனாஸ் நம்ம பார்த்ததே கிடையாது. கைஸ் இங்கே பாருங்கள், ஸ்டிங்ரே. ஐயோ, அரோனா கூட ஸ்டிங்ரேவும் விட்டுருக்காங்க. ஸ்டிங்ரே எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸாக இருக்குங்க. இது எக்ஸாட்டிக். இங்கே பாருங்க, ஐயோ வேற லெவல். ஐயோ கைஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் ஆக்சுவலாக ஷார்க் மாதிரியே இருக்காங்க. ஷார்க்கா இல்லை என்னன்னே தெரிலங்க. செவ்ரால்டுன்னு கம்பெனி செவ்ரான். அது கூட பார்த்தீங்கன்னா ஷார்க்ஸு. அப்புறம் இது என்ன ஃபிஷ்ஷு, நிறைய பேர் தெரியாத ஃபிஷ். இதெல்லாம் நான் கேள்விப்படாத ஃபிஷ்ஷஸ்ங்க. இது கண்ணெல்லாம் பாருங்கள், இது வேற மாதிரி இருக்குது. ஸ்டிங்ரே பாருங்கள், ஸ்டிங்ரே வந்து ஆல்பினோ இருக்குது, இன்னொரு டாட்டட் இருக்குது பாருங்க. இது ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. அங்கேயே அப்படியே ஒவ்வொரு கடையாக தாவி எடுக்கலாம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பர் ரெட்டு F5 38,000 பாட்டம். கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் போகுது, நல்ல காஸ்ட்டில் விட்டுறாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ். கம்யூனிட்டியாக வளர்க்குறானுங்க பாருங்களேன், மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் ஒன்றா வச்சு. ஷவரானா அது என்னன்னு தெரியல, பேர் தெரிஞ்சால் சொன்னாங்க. அது பாருங்க லாஸ்ட்டில் என்ன மீன் யானைப்பட்டி மாதிரி இருக்குது. என்னங்க தடியாக இருக்குது மீன். மீன் பார்த்தீங்களா வட்டியாக இருக்குது, தின்னுப்புட்டு பெருசாக இருக்கா இல்லை என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் ஸ்னேக்கு, ஈலுங்க. ஈலா இல்லை வாட்டர் ஸ்னேக்காங்க? இது வாட்டர் ஸ்னேக்னு நினைக்கிறேன். இந்த சைடு இது பாருங்க, தலையை மேலே வச்சுருக்கு. இது என்ன ஃபிஷ்ஷு? என்ன இது வித்தியாசமாக இருக்குங்க இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், இது என்ன ஃபிஷ்ஷுன்ட்டு. வித்தியாசமாக இருக்குங்க இது, எனக்கு தெரியாது இந்த ஃபிஷ் பற்றி, நீங்கள் சொல்லுங்கள். டர்ட்டில் கண்ணு பார்த்தீங்களா, டர்ட்டிலோட கண்ணு செம்மையாக இருக்குங்க. எகிரி அடிக்கடி போட்டா இது பாருங்க, பெரிய டர்ட்டில் க்ரீன் கலரில் பஃபர் பீஸ் தூங்குறாரு, அவரும் தூங்குறாரு. சனகல் இங்கே பாருங்க, நல்ல. ஸோ கைஸ் கோல்டன் ஃபிஷ் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ஒராண்டா வெரைட்டி பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ஒராண்டா ஃபிஷ்ஷஸ் பா, கோல்டு ஃபிஷ்ஷஸ் தரத்தை பாருங்கள். இவனும் ஒராண்டா கோல்டு தான், அவ்வளோ தரமாக இருக்கான். எப்படி கைஸ் இவங்க வந்து இவ்வளோ தரமாக கொடுக்குறாங்க, புரிஞ்சிக்கவே முடியல இவனுங்கள. இங்கே பாருங்கள், இந்த கோல்டெல்லாம் கலர் தாங்க, டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஐயோ இது என்ன, இதுவும் ஒராண்டா தான். வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ட்ரீட் பண்ணுறானுங்களா இல்லை என்ன பண்ணுறானுன்னு தெரியல. கடைகளில் ஆளுங்களே கிடையாது, கூப்பிட்டா தான் வருவானுங்க பொழுது. எங்கேயோ டீ சாப்பிட போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பக்கத்தில் வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க பொழுது. சும்மா கடையை ஓப்பன் பண்ணி விட்டு எந்த கடையிலுமே ஆளுங்கள் கிடையாதுங்க. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோல்டெல்லாம். இந்த கோல்டெல்லாம் நம்ம ஊரில் 400 800 விற்கிறானுங்க பேரு. இங்கே பார்த்தீங்கன்னா 100 பேரு. புதுசாக ஓப்பன் பண்ண கடைகள் சில இதெல்லாமே இதெல்லாம் எடுக்க விட மாட்டானுங்க, ஆனால் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த கோல்டு பாருங்கள், ஐயோ சூப்பராக இல்லை? இதெல்லாம் நான் பார்க்காத கலர்கள்.
க்ளவுன் கோல்டு இதெல்லாம் செமையாக இருக்குது. அப்பா இங்கே பாருங்க ஃப்ளாரான் ஐயோ ஹம்பெல்லாம் என்ன குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. ஐயோ இப்போ எஸ்ஆர்டி பாருங்க, எஸ்ஆர்டியோட ஹம்பெல்லாம் அல்டிமேட்டுங்க. காம்ஃபாவும் வச்சுருக்கானுங்க நிறைய. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளாரானுக்குன்னே தனி செக்ஷன் இருக்குது. ஃப்ளாரான் போய் பார்த்தோன்னா ஒரு நாள் தேவைப்படும், அவ்வளோ செக்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா இவனுங்க அரோனாவும் ஃப்ளாரானுமே இவங்களோட வாஸ்துக்கான மீன்கள்ன்ட்டு நிறைய இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரண்டா பாருங்கள், இது வேறு மாதிரி இருக்குது. மூக்கே ஒரு மாதிரி குட்டியாக இருக்குது, உடம்பு நல்லா பெருசாக இருக்குது. இந்த கடையில் தான் ஒருத்தர் நிற்கிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பார்த்துட்டு சும்மா தான் இருக்கார். இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், ஐயோ யாருமே எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க, நம்ம பாட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஐயோ இங்கே பாரு டிஸ்கஸ். ஆஹா கலரை பாருங்கள், செம்ம இல்லை? இங்கே பாருங்கள் பேரட் ஃபிஷ்ஷு சூப்பருங்க. இங்கே பாருங்க, இது என்ன ஃபிஷ்ஷு? கோராமியா? ரைட் அவ்வளோ பெருசாக இருக்கானுங்க. ஒருத்தரும் பெருசாக பார்க்கும்போது இவன் ஆள் அட்ரஸே தெரிய மாட்டேங்குது. அதாவது குட்டியில் பார்த்துட்டு பெருசாக பார்க்கும்போது தெரியவே மாட்டேங்குது. அரோனாலாம் நம்ம அவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருக்கானுங்க. அரோனாலாம் இந்த மாதிரி குவாலிட்டிலாம் நம்ம ஊரில் கிடைக்குமா? கிடைக்கும், எதனா ஒரு கடையில். ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை பை ஃப்ரம் மை சைட்.